அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. ஸோ கரெக்டாக நமக்கு அடிப்படை உரிமைகள் முடிஞ்ச உடனே, அதாவது பகுதி 3 சட்டப்பிரிவு 14 35 வரையும் இருக்கிறது தான் நமக்கு அடிப்படை உரிமைகள். ஸோ அந்த அடிப்படை உரிமைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன உடனே சட்டப்பிரிவு 36 51 வரையும் இருக்கக்கூடிய கேட்டகரி தான் என்னது? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வந்துடுது. ஸோ அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BAR அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். ஸோ இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபஸ்ட் ஆப்ஷனில் அடிப்படை உரிமைகள், ரெண்டாவது ஆப்ஷனில் அடிப்படை கடமைகள், அடுத்த ஆர்டிக்கல் 32, அடுத்த லாஸ்ட்டாக தான் என்ன வச்சுருப்பாங்க? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னா என்னதுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அந்த வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக ஒரு இதை வச்சிருக்காட்டானாலும் ஒரு சிம்பிளான இதாக இருக்குது. அதாவது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் கேஸ்லாம் போட முடியாது. ஆனால் ஜஸ்ட் இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இதை அவங்க ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஸோ கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். ஸோ இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யார்? டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள். அடிப்படை உரிமைகள்னால் என்னது? இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அதான் அடிப்படை உரிமைகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ஸோ அயர்லாந்துனாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா? அன்னி பெசன்ட் அம்மையார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க கொடுத்த அந்த தன்னாட்சி இதையோ மற்றதையோ நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாட்டினாலையும் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியாவது ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளும் அந்த மாதிரி தான் ஒரு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது அயர்லாந்து நாட்டோட அரசியலமைப்பில் தான் நம்ம பெற்றுக்கிட்டோம். அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. எதை? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். எதை? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. இது இப்போ அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை எந்த மன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் சட்ட ஒப்புதலை பெற்றவை. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த உரிமைகள் நாட்டோட அரசியல் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. ஸோ இதில் இருக்கிற உரிமைகள் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த பக்கம் இருக்கிற கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும்
அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இது அமெரிக்கா நாடு, இது அயர்லாந்து நாடு. இதை சுருக்கவோ நீக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. இது ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும், இது நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இது சட்ட ஒப்புதலை பெற்றவை, இவை தார்மீக அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இது உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இந்த கொள்கைகளை செயல்படுத்தணும்னா சமுதாய பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகும். ஆனால் செயல்படுத்தணுன்ற கட்டாயம் கிடையாது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டம்